நீங்க தானே பாக்குறீங்க, படிங்க. டெட்டனேட்டர் சொல்ல இருக்கு. நக்கலிங்க வேணாம் தம்பி, நக்கலிங்க வேணாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கலிங்க எல்லாம் பண்ணக்கூடாது. கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். தம்பி உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நெக்கலா நின்று இருப்பேன். எத்தனை பேர்கிட்ட நக்கலா நின்று இருப்பேன். திருவண்ணாமலையில் போலூர் தாவேகா எம்எல்ஏ அபிஷேக் இளைஞரிடம் மிரட்டல் தோணியில் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் தாவேகா எம்எல்ஏ கல்குவாரியில் 2-3 பேருடன் சேர்ந்து கொண்டு இளைஞரிடம் அவரின் தந்தை முன்னிலையிலேயே ஒழுங்கா நிக்க மாட்டீங்களா, சும்மா சைலண்டா போறவன நக்கல் பண்ணக்கூடாது, உன்ன மாதிரி எத்தனை பேர்கிட்ட நான் நக்கல் பண்ணிருப்பேன், இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ, அதிகாரிக வராங்கன்னா முதல்ல எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ, பணிவா பேசினாதான் வேலை நடக்கும் என அதட்டினார். நீங்க தானே பாக்குறீங்க, படிங்க. டெட்டனேட்டர் சொல்ல இருக்கு. நக்கலிங்க வேணாம் தம்பி, நக்கலிங்க வேணாம். உங்க பேரு ராஜன். ஒழுங்கா நிக்க மாட்டீங்களா? சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கலிங்க எல்லாம் பண்ணக்கூடாது. கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன வயசு இருக்கு? என்ன வயசு இருக்கு? 20. எனக்கு என்ன வயசு தெரியுமா தம்பி? உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நெக்கலா நின்று இருப்பேன். எத்தனை பேர்கிட்ட நக்கலா நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்ல தெரியுது, படிக்க தெரியாதா? எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ. அதிகாரி வராங்கன்னா எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணிவா பேசினாதான் வேலை நடக்கும். உனக்கு எங்க சொல்ல யாரையும் நக்கலா பாக்குறது, இந்த மாதிரி கீழ்ச்சி வச்சுக்கிறோம். உங்க அப்பா உங்க அப்பா கை கட்டாங்க கீழே இருக்கு. உங்க அப்பா அவங்க எல்லாம் எப்படி பேசின்னு இருக்கிறாங்க மரியாதை. அவங்கள நான் இதெல்லாம் தரக்குறவா பேசுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி அது எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா உங்க பசங்களுக்கு? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.